நீங்க கொடுத்தா விளையாட நாங்க ரெடி. முடிஞ்சா பிடிச்சிக்க. அவன் மூஞ்சான் அவன் கண்ணாடியும் அப்புறம் நல்லா சொல்ல போகிறேன். ஏதாவது சாமியை வந்து இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமாளிக்கிறீங்க பாருங்க. எது இவர் பண்ணிகிட்டே இருந்தாரா அவர் அப்படியே அவர் ஃப்ளோவாக வந்துடுச்சான். இதெல்லாம் பிளானு. காசை வாங்கிக்கிட்டு பேசுது பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்றதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் அதை முழுசாக நீ சொல்லாமல் நீ என்ன செய்ய கேட்டால் நான் திருக்குறளை மாத்திரம் பாருன்னு சொல்லிட்டு திருக்குறளை நீ கேவலப்படுத்தியிருக்க. நான் தான் கடவுள்னு சொன்னவங்களாம் காலியாக இருக்கிறாங்க. கடவுளை பார்த்தீங்கன்னா இப்போ நான் எழுதி வச்சுங்க. நான் நீங்கள் சொல்ல பாருங்கள். இனிமேல் அவனுக்கு இறங்கு முகம் தான். யாருக்கு? அந்த வேல்முருகன். நீங்கள் வேணா பாருங்கள், நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். அவன் ஜோசப் விஜய். அவனுக்கும் முருகனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை சொன்னால் மத ரீதியாக பேசுகிறோன்னு சொல்லுவீங்க நீங்கள். ஜோசப் விஜய்க்கும் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சார் சம்பந்தம்? நீங்கள் சொல்லுங்கள் சார். ஜோசப் விஜய்க்கும் முருகனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் சினிமாவா இது? வேலாயுதம் படமா இது? நான் கேட்குறேன். உனக்கும் அந்த திருக்குறளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏதாவது அர்த்தம் தெரியுமா? ஒரே ஒரு 5 குறள் உன்னால் வரிசையாக சொல்ல முடியுமா? சவால் விட்டு சொல்கிறேன். விஜய் ஒரு 5 குறள் இல்லை 2 குறள், அந்த குறளை சொல்லி கருத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியும் அவன் காலை நீக்கி காசு வாங்க போகிறேன் என்ன? இந்த மாதிரி டாடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்கள். அந்த கருமத்தெல்லாம் நம்ம சொல்லக்கூட முடியல. அந்த மாதிரி பாட்டு பாடி சொப்பாரு. முருகன் தான் கிடச்சான் நமக்கு. முருகன் சாமி தான் கிடச்சான் நமக்கு. சொல்லு பார்க்கலாம். அசிங்கமாக வெக்கமா இல்லடா? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, கரூரில் 41 பேரை கொன்ற மகருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இப்போ புரியுதுங்களா? 2 பேரும் அனுபவிப்பானுங்க. யாரு? அந்த இவன் இருக்கான் பாருங்க, அந்த வேல்முருகன் பாருங்க. புரியுங்களா? வேல்முருகனும் அனுபவிப்பான், விஜயும் அனுபவிப்பான். அவன் பாடினா இவன் சிரிச்சான். 2 பேரும் அனுபவிப்பான். ஒருத்தர் பாருங்க. சரி, இப்போ விஜயை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் கேட்க தோணுது. சமீபத்தில் அவரோட அந்த மீட்டிங் நடத்தினார். உங்களுக்கு தெரியும், செயற்குழு மீட்டிங்கு ஏதோ ஒரு 3ஆம் கர்ம. அது என்ன குழு? அது கட்சியா? அது சொல்லுங்க. அதுக்கு ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லி உங்களுக்கு தெரியுங்க. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்றது ஒரு சொன்னாரு. இது எந்த திருக்குறள்? இப்படியே நீ சொல்லனா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்றது முதல் குறள் சார். அந்த குறளுக்கு முதல்ல நீ அர்த்தத்தை சொல்லிடணும். அந்த குறளுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்றதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் அதை முழுசாக நீ சொல்லாமல் நீ என்ன செய்ய கேட்டால் நான் திருக்குறளை மாத்திரம் பாருன்னு சொல்லிட்டு திருக்குறளை நீ கேவலப்படுத்தியிருக்க. சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் கேட்குறேன், உன் அட்ராசிட்டியை வச்சு என்ன, உன் அட்ராசிட்டியை வச்சு எவ்வளோ குறள் போன சமீபத்தில் நேற்று முன்னத்தோ ட்ரோல் ஆகுது ரீல்ஸில். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. திருக்குறள் பாடுபடுறேன். எதை வச்சு ஒருத்தரை நக்கல் அடிக்கிறது, கிண்டடிக்கிறது, தற்குறித்தனன்றது இதுதான். ஒரு மரியாதை இருக்குது. திருக்குறளுக்கு ஒரு மரியாதை இருக்குது. உனக்கும் அந்த திருக்குறளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏதாவது அர்த்தம் தெரியுமா? ஒரே ஒரு 5 குறள் உன்னால் வரிசையாக சொல்ல முடியுமா? சவால் விட்டு சொல்கிறேன். விஜய் ஒரு 5 குறள் இல்லை 2 குறள், அந்த குறளை சொல்லி கருத்தை சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாது. ஆனால் நக்கல் அடிக்கிறாரம்மா. இவன் எவனோ எழுதி கொடுத்தனா அது பெரிய ஒரு இது கேட்டால் அதோட ஒன்ஸ் மோர் கேட்குறமா. அந்த ஒன்ஸ் மோரே செட்டிங் தான். சமீபத்தில் ஒரு ரீல்ஸை பார்த்தேன். அந்த ரீல்ஸ் என்ன தெரியுமா இருந்து? இதாக படிக்கிறேன் கேளுங்க. இது யாருக்கு தெரியும் பொருந்தும்? அவனுக்கு பொருந்தும். அது யாரோ போட்டிருக்கிறாங்க. அதை நான் ரெடி பண்ணல. திருக்குறளை எந்த சூழ்நிலையும் நான் கலக்கப்படுத்தக்கூடாது எனக்கு எண்ணம் இருக்குது. அதில் இருக்கிறது அப்படியே இருக்கணுன்றது தான் எண்ணம். ஆனாலும் ரீல்ஸில் வந்ததை நான் பண்ணுறேன். படிக்கிறேன் பாருங்கள். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, கரூரில் 41 பேரை கொன்ற மகருக்கு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ புரியுதுங்களா? ஒருபோதும் திருக்குறளை நம்ம கலங்கப்படுத்தக்கூடாது சார். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய அரிய சொத்தே திருக்குறள் தான். திருக்குறள் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டத்திலே கொடுக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது இவன் தற்குறித்தனமாக பார்த்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் அற்புதமான ஒரு குறளை பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான்னா இவன்லாம் எப்படிப்பட்ட தற்குறின்னு பாருங்கள். இதில் வேறு பெருமை வேறு. இதில் இது ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை, ஒன்ஸ் மோர் கேட்குறாங்கண்ணா. தற்குறித்தனமா இல்லை? இல்லை சார், இந்த வேல்முருகன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை கேளுங்க. அதுதான் மேட்ரு. இப்போ அவர் என்ன பாட்டு பண்ணார்? மருதமலை மாமா அறிவு இருக்கா சார்? அவன் பேசுகிறான். அந்த வேல்முருகன் சொல்கிறான், நான் திட்டமிடலை,
அவர் பாடினே இருந்தாராமா, அப்படியே வந்து தற்செயலாக எதேச்சியாக வந்துடுச்சாமா. எப்படா வரும்? எப்படி வரும்? இவர் பேசிட்டே இருந்தாருமா, வந்துடுமா உனக்கு? மூத்திரம் வருமா மேடையில்? நான் கேட்குறேன், ஒப்பனாக கேட்குறேன், மூத்திரம் வந்துருமாடா நான் கேட்குறேன். இல்லை கக்கூஸ் போயிடுவியா நீ மேடையில்? அப்படியே வந்து ஒரு யதார்த்தமாக வந்துச்சுன்னு சொல்லுவியா நீ? நான் கேட்குறேன். எச்சல் துப்பியா நீ மேடையில்? அறிவு தான் எவ்வளோ சாதனம் பேசிட்டு பண்ணிட்டு கலங்கப்படுத்துறீங்க. யாரெல்லாம் கலங்கப்படுத்துகிறான்னு பாருங்க. கடவுளை கலங்கப்படுத்துறது இதெல்லாம் வந்து ஒரு டைமில், இதெல்லாம் ஜெயலலிதா ஒரு டைமில் பண்ணாங்க. அன்னை வேளாங்கண்ணியாக சித்தரிசி வந்து பார்த்தீங்கன்னா பேனர் வச்சானுங்க தெரியுமா? அதெல்லாம் எவ்வளோ தப்பு தெரியுமா சார்? எனக்கு இறை நம்பிக்கை இல்லை, ஆனால் அதே சமயத்தில் வந்து இறைவனை வந்து நம்ம நம்பக்கூடிய மக்களை வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது. அந்த கடவுளையும் நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து இகழ்ந்தோ அல்லது கேவலப்படுத்தியோ பேசக்கூடாது. அது இன்னொருத்தருடைய நம்பிக்கை, இன்னொருத்தருடைய சின்னம், அது இன்னொருத்தருடைய நம்பிக்கை. அதை வந்து நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது. எனக்கு நம்பிக்கையில் நான் கடந்து போயிடணும், அவ்வளோதான். தவிர அதை தர்க்கம் பண்ணி அதை வந்து கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறதோ இல்லை நான் தான் கடவுள்னு சொல்கிறதெல்லாம் தப்பான விஷயம். நான் தான் கடவுள்னு சொன்னவங்களாம் காலியாக இருக்கிறாங்க. கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எழுதி வச்சுங்க, நான் நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள், இனிமேல் அவனுக்கு வந்து இறங்கு முகம் தான். யாருக்கு? அந்த வேல்முருகனுக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய கோபுரம் சார், என்ன சார் நீங்கள் பேசினீங்க? எவ்வளோ பெரிய கல்ட்டு, எவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாம்பான்லாம் மண்ணாயிட்டானுங்க, ஒன்றுமே எல்லாத்தையும் போயிட்டானுங்க. இனிமேல் அவனுக்கு இறங்க முகம். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு மேடையில் வந்து கடவுளை வந்து ஒப்பிட்டு நீங்கள் உனக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்குறாங்க, ஒரு வந்து ஒரு புகழ் அந்த ஆளுமையை கொடுத்துருந்தாக்கா அதை நீ என்ன பண்ணுவேன்? மிஸ்யூஸ் பண்ணுவியா நீ? நான் கேட்க அறிவு இருக்கா சார்? அவன் வந்து அவனா ஒரு ஆளா சார்? அவன் மூஞ்சான், அவன் கண்ணாடியும், அப்புறம் நல்லா சொல்ல போகிறேன் ஏதாவது சாமியை வந்து இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமாளிக்கிறீங்க பாருங்கள். எது இவர் பண்ணிகிட்டே இருந்தாரா, அவர் வந்து அப்படியே வந்து அவர் ஃப்ளோவாக வந்துடுச்சான். இதெல்லாம் பிளானு. காசை வாங்கின்னு பேசுது பாருங்க. காசை வாங்கின்னு பேசியிருக்கான் சார் அவன். பணத்தை வாங்கிட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து பேசுறது பாருங்கள். அவர் தற்செயலாக நடந்துச்சான், அவர் பிளான் பண்ணலையா, வருத்தம் தெரிவிக்கிறாராம், மன்னிப்பு கேட்டுக்கிறாராம். வெக்கமான இல்லை, பணம் வாங்கிட்டான். இதை பாடுறதுக்காக தான் பணம் வாங்கினது. பணம் வாங்கிட்டா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டால் இது சப்பக்கட்டு கட்டுறது. என்னென்னு கேட்டால் அது எனக்கு தெரியாமல் நடந்துச்சு, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், உன் வருத்தத்தை தூக்கி குப்பையில் போடுறேன். இதுக்கெல்லாம் பதில் இருக்குது. எப்போவுமே சொல்கிறேன், எனக்கு பாருங்கள், எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு இல்லைன்னாலும் கூட நான் வந்து இறைவனை எந்த இறைவனும் பழிக்க மாட்டேன். அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அழகான ஒரு வார்த்தை சார், சூப்பரான டைலாக். தம்பி விக்ரம் பிரபு ஆக்ட் பண்ண ஒரு படம் சிறைன்னு ஒரு படத்தில், அதில் வந்து அவர் சிறையில் வந்து வர அந்த கைதி வந்து அவங்க கைதியை சார்ந்த அந்த காதலியும் வந்து சாமி கும்பிட கூப்பிடும் போது விக்ரம் பிரபுவை கூப்பிடுவாங்க. சார் நீங்களும் வாங்க சார் சாமி கும்பிடுறது. அப்போ சூப்பராக ஒரு வார்த்தை சொல்லுவார், எனக்கு எதுவும் தொந்தரவு தர்ற சாமி, அதனால் நான் உள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லைன்னுவார். அது என்ன மாதிரி வார்த்தை தெரியுமா அது? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்கிறேன், நீங்கள் வணங்குறவங்கள நீங்கள் வணங்க அனுமதிக்கணும். சாமி எந்த சாமியும் நமக்கு பிடிக்கலன்றதுனாலேயே இகழ்ந்து பேசுறது. ஒருத்தன் அப்படி தான் பேசிட்டு போய் படுத்துனுக்கிறான். எச்ராஜா தெரியல உங்களுக்கு? கொஞ்சமான பேச்சா பேசுனா சொல்லுங்கள், போய் படுத்துனுக்கிறான் இப்போது. எப்போவுமே அது. ஆனால் இதை வந்து நம்ம ஆதரிக்கலை, அதை சந்தோஷப்படலை. யார் மருத்துவமனையில் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளுடைய வருத்தம் தான் அது, சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து பாராட்டல, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடலை. இங்கே யாரும் சிகிச்சை முடிஞ்சு நல்லபடியாக கூட வரட்டும். ஆனால் எப்போவுமே இன்னொருத்தரை வந்து நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை வந்து நிந்திக்கக்கூடாது. நிந்திக்கிறது இதெல்லாம் அது தப்பு இல்லாது. ஒரு சாமியை வந்து உனக்கு சக்தி கொடுத்துருக்கு, நீ போனையா சாமி பாட்டு பண்ணியா வந்து எடுக்கணும். அந்த சாமியை ஒப்பிட்டு வந்து ஒரு நடிகனை வந்து நீ பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அது பேசிட்டு எல்லாம் பாடிட்டே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன மயிறு விளக்கம் நான் கேட்குறேன். அதுக்கு உன்னை எவன் இந்த விளக்கம் கேட்டான்? மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முருகரோட ஒப்பிடுறதுக்கு விஜய் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டாரு அவரு. அதுதான் நான் சொல்கிறேன். நான் ஒரு சாமி வந்து சாமியோட சார் எதோட ஒப்பிடலாம் சார். நீங்கள் 1008 புகழ் பேசலாம் சார். நீங்கள் சாமியோட ஒப்பிடலாமா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த காலத்தில் வந்து எல்லோரும் இந்த வேலை தூக்கி தெரிஞ்சுருந்தானுங்க. தெரியல உங்களுக்கு அரசியலுக்காக வேலை தூக்கினவங்களாம் இப்போ வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் பத்துனுக்கிறானுங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அடையாளம் தெரியாமல் போயிட்டான். யார்? கேடி ராகவன். ஒருத்தர் போய் இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துனுங்க. அந்த இந்த சாமியெல்லாம் வச்சு விளையாட சாமிக்கிட்டே உங்களுக்கு விளையாட்டு நான் கேட்குறேன். நிம்மதியாக உங்களை ஏதாவது சாமி உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் கேளுங்க. உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் எதுக்கு சாமியை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? தேவையெல்லாம் போயிட்டு ஒரு மனுஷனை போய் ஒப்பிடுறீங்கள. அவன் ஜோசப் விஜய், அவனுக்கும் வந்து முருகனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை சொன்னால் மத ரீதியாக பேசுகிறோன்னு சொல்லுவீங்க நீங்கள். ஜோசப் விஜய்க்கும் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சார் சம்மந்தம்? நீங்கள் சொல்லுங்கள் சார். ஜோசப் விஜய்க்கும் முருகனுக்கும் என்ன சார் சம்மந்தம்? சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஸோ இதெல்லாம் சினிமாவா இது, வேலாயுதம் படமா இது? நான் கேட்குறேன். கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ நீங்கள் ஒரு வகை மனிதர்களை வந்து நீங்கள் கலங்கப்படுத்துறீங்கல்ல. இப்போ ஒருத்தர் கேஸை போட்டிருக்காரு. இல்லை சார், விநாயகர் சிலையை வச்சு ராமர் பாட்டு பாட்டு ஒரு வில்லு படத்துல ராமங்கிட்ட வில்லை கேட்டு விநாயகர் சிலை அதுவே இப்போ பாருங்க, கரெக்டாக ஞாபகப்படுத்துறீங்க. அதுவே எதை வச்சு செய்யணும்னு தெரியாமல் சாமியிலே ஆள்மாறாட்டம் பண்ணவன். இதெல்லாம் ஒரு குழப்படா அவனுக்கு சார். இந்த மேடைக்கும் அவனுக்கு என்ன சார் திட்டமிட்டே கூப்பிட்டு வந்து சார், மருதமலை மாமுனியை வந்து அந்த பாட்டு திட்டமிட்டு கூப்பிட்டு வந்து பாட வச்சது தான் அது. சும்மா நடிக்கிறானுங்க எல்லாம் நம்ம காது குத்துறானுங்க நினைக்கிறவங்க. நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எலெக்ஷன் டேட்டு நெருங்கிட்டு பாருங்க. ஒருத்தன் சொல்கிறாரு செங்கோட்டையன், அதில் வந்திருக்கிற ஒரு ஸ்கிராப் ஆகிட்டு வீசுகிற வர்ற 2026 அவர் யாருன்னு தெரியுன்ற. டேய், இது 2026 தான்டா. இது 2026 தளபதி யாருன்னு தெரியும். 2026 தானே சார் இது. நம்ம 25 இருக்கிறானுங்க. அப்போ இன்னும் இது 2025 என்ன 2026 தேர்தலில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. 2026 தளபதி யாருன்னு தெரியும். இது 2026 தானே சார். அப்போ அந்த அளவுக்கு இருக்கிறானுங்க. எல்லாம் போதையில் இருக்கிறானுங்க. மொத்த பேரும் போதையில் இருக்கானுங்க சார். ஆல்ரெடி ஒரு டைம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த கந்த சஷ்டி கவசத்தை பற்றி ரொம்ப இழிவாக பேசினாங்க சில பேர். அவங்க நடுவில் இருக்கிற இடமே தெரியாமல் போனாங்க. இருக்கிறது தெரியாத சார். அவங்க வந்து பார்த்தா எல்லாம் ஒரு பக்கம் வழக்கு நீதிமன்றம் போனாங்க. அதெல்லாம் நடந்தது. ஆனால் அது நீங்கள் சொல்கிறது திராவிட இயக்கத்தை சார்ந்த சில நபர்கள் அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டாங்க. அவங்களாம் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல சார். நான் யாருமே ஒன்று என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எனக்கு இறை நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் இறைவனை நிந்திக்க மாட்டேன். இன்னொருத்தர் நம்பிக்கையை நான் நிந்திக்க மாட்டேன். கேலியோ கிண்டலோ தர்க்கமோ பண்ண மாட்டேன். பண்ணவும் கூடாது. ஏன்னா கோடிக்கணக்கான பேரோட நம்பிக்கை. நீ கும்பிடாமல் போ, உனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கோடிக்கணக்கான நம்பிக்கை வந்து நம்ம சீர்குலைக்கக்கூடாது சார். இன்றைக்கி எல்லாரும் சாமி கும்பிட்ற அத்தனை பேருமே நான் சொல்கிறேன், அவங்க கஷ்டத்தை யாரும் பக்கத்தில் இருக்க அக்கத்தில் சொன்னால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை சார். அவங்க நேராக போகிறாங்க. அது கல்லாக இருந்தாலும் சரி, நம்ம பார்வைக்கு கல், அவங்க பார்வைக்கு கடவுள். அங்கே போகிறாங்க சரிங்களா. அங்கே போய் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் கொட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த கோடிக்கணக்கான பேருள்ள நம்பிக்கை தான் அங்கே மிகப்பெரிய பவர், சக்தி. அந்த சக்தியை வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மனிதனோடு நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னு வச்சுங்க. இது ஒரு மனிதனோடு நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா, கடவுளை வந்து ஒரு மனிதனோடு ஒப்பிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய பாவ செயல். அது நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கே இவன் அனுபவிப்பான். 2 பேரும் அனுபவிப்பானுங்க. யார்? அந்த அந்த இவன் இருக்கான் பாருங்க, அந்த வேல்முருகன் பாருங்க. புரியுங்களா? வேல்முருகனும் அனுபவிப்பான், விஜயும் அனுபவிப்பான். அவன் பாடினா இவன் சிரிச்சான். 2 பேரும் அனுபவிப்பானு. பொறுத்து வந்து பாருங்க. ஏற்கனவே இவரு இயேசுநாதர் மாதிரிலாம் சில்லுவை கட்டியது. ஆமாம், சிவபெருமான் சில்லுவை கட்டியது. இந்த படத்திலே என்ன பிரச்சனை? ஜனநாயகங்களில் எதனால் ஜனநாயகம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? படுக்க வச்சு ஜனநாயகனை படுக்க வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிறாங்க. என்ன? ஏன் சொல்லுங்கள்? அந்த மாதிரி படத்தில் வசனம் வருது. இவர் வந்து ஜீசஸ் கிறிஸ்டா? நான் கேட்குறேன். எத்தனை பேர் கோடிக்கணக்கான பேர் நம்பிக்கை தெரியுமா? அதை நீங்கள் மனிதரை ஒப்பிட முடியுமா? ஜீசஸ் கிறிஸ்டோட யாருமே ஒப்பிட முடியாது சார். அவங்க நம்பிக்கை அது. அதனால தான் அது வசனம் இப்போ வைக்கிறாங்க. இவர் வந்து அடிக்கடி உயிர்த்தெழுந்து வந்துடுறாரு. இவரை வந்து சிலுவையில் அறைங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அங்கே ஒரு வேஷம், இங்கே ஒரு வேஷம். எலெக்ஷனுக்கு இன்னும் எத்தனை வேஷம் தான் போடுவேன் நீ? நான் கேட்குறேன். சினிமாவாடா இது? சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீ டபுள் கேரக்டர்னு லாய்க்கே இல்லாதவன். எல்லாரும் டபுள் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. வாலியில் அமக்கலப்படுத்தியிருப்பார் யார்? அஜித். ரஜினி 3 முகத்தை வேறு லெவலில். இவன் ஏதாவது டபுள் ரோல் பண்ணியிருக்கான எதனா ஒரு படம் சொல்லுங்கள் சார் பார்க்கலாம். நீங்கள் சும்மா சொல்லுங்க. அழகிய தமிழ் மகன் மயிர். அப்புறம் மயிர் மகன். அழகிய தமிழ் மகன், அழகிய மயிர் மகன். தமிழெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. தமிழை உச்சரிக்க தெரியுமா சார் இவனுக்கு? திருக்குறள் வந்து கிண்டல் அடிக்கிறது, சாமியை கிண்டல் அடிக்கிறது என்ன விளையாட்டா இது? எந்த மதமாக இருக்கட்டும் சார். ஜீசஸ் கிறிஸ்துவ இவனும் ஒன்றா சார்? நான் கேட்குறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜீசஸ் கிறிஸ்துவ இவனும் ஒன்றா? முருகனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருக கடவுளை இவனும் ஒன்றா? நான் கேட்குறேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன எதத்தினா பித்தன் தெளியன்ற மாதிரி இஷ்டத்துக்கு ஓவராக பண்ண வேண்டியது. ஓட்டை வாங்கிறதுக்கு, ஓட்டை பொறுக்கிறதுக்காக பண்ணுறது. இதில் வேறு அழகிய, அதில் வேறு சொல்கிறார் அவர் பாட்டு பாடும்போது, அழகிய தமிழ் மகன். ஆத்திரமாக இருக்குது பார்க்குறோம். அது நான் சரி எல்லாம் பண்ணிட்டேன்டா. அப்புறம் என்னடா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளெல்லாம் ஏதோ நம்மளை இது பண்ணுற மாதிரி இருக்குது. முட்டாள்தனமாக முட்டாளுங்க நினைக்கிறானுங்க. என்னன்னாக்கா தற்செயலாக வந்துடுச்சு, எதாச்சியாக வந்துடுச்சு. அவெல்லாம் அடுத்த மீட்டிங்கு எங்கேயாவது இவன் பாட்டு பாட போனான்னா அங்கே இருக்கிற மக்களை இவனை வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து கேள்வி கேட்பாங்க, சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. ஒரு இறைய வேறு ஏதோ சினிமா பாட்டு எவ்வளோ பாட்டு இருக்குது. சினிமா பாட்டை பாடி இருக்கும். ஒரு படமே பாட்டு எவ்வளோ படம் இருக்கு. எவ்வளோ படம் இருக்குது. பாட வேண்டியது தானே.
தற்குறிக்கு பாட்டு ஸோ அந்த முட்டை பரோட்டா கிட்ட பரோட்டா ஏதோ பாட்டெலாம் இருக்குதுல்ல, அதை பாட வேண்டியதானே. தொட்டப்பட்ட ரோட்டில் முட்டை பரோட்டா பாட வேண்டியதான்டா வேல்முருகன். அவன் எவ்வளோ தத்துவமான பாட்டெலாம் பாடியிருக்கிறான். அதே வேல்முருகன் சொல்கிறான், டேய் வேல்முருகா உன்னதான் நான் சொல்கிறேன், டாடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க. அதை வேணா பாடி ட்ரைனிங் எடுத்துகிட்டு அடுத்த மேடையில் போய் வந்து அவன் காலை நக்கி காசு வாங்க போகிறேன். எப்படியும் வேல்முருகனை தான் சொல்கிறேன் நான், எப்படியும் அவன் காலை நக்கி காசு வாங்க போகிறேன். என்ன இந்த மாதிரி டாடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள். அந்த கருமத்தெல்லாம் நம்ம சொல்லக்கூட முடியல. அந்த மாதிரி பாட்டு பாடி சம்பாடி. முருகன் தான் கிடச்சான் எனக்கு, முருகன் சாமி தான் கிடச்சான் எனக்கு. சொல்லு பார்க்கலாம், அசிங்கமாக வெக்கமா இல்லடா, மானம் கட்டணுங்க. வேல்முருகனும் ஒரு மானம் கட்டவன், இவனும் ஒரு மானம், ரெண்டு மானம் கட்டவன். இதில் வேறு பண்ணிட்டு நடிக்கிறானுங்க. அப்படியே இவர் தற்செயலாக எதேச்சியா வந்துடுச்சான், அப்படியே பாடினே இருந்தாரா எதேச்சியா வந்துடுச்சான். இந்த பாட்டு பாட வேண்டியது சார், டாடி மம்மி வீட்டில் இல்ல. உங்களுக்கு வடிவேல் காமெடி தெரியுமா? இதே பாட்டு வடிவேல் காமெடின்னு நினைக்கிறேன். அந்த வெண்ணிராடை மூர்த்தி பாடுவார் தெரியுமா உங்களுக்கு? இந்த பாட்டு தானே அது உங்களுக்கு தெரியுமா? வெண்ணிராடை மூர்த்தி இதே மாதிரி சுறா பாடத்தான் நினைக்கிறேன். வெண்ணிராடை மூர்த்தி பாடுவார், வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிப்பார். அப்படியே நாக்கு தள்ளின்னு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிப்பார் தெரியுமா? கடைசியில் என்ன ஆச்சு? வடிவேலுக்கு இன்றைக்கி படமே இல்லை. சொல்கிறேன் என்ன எதுக்காக சொல்கிறேன்னா, ஆனால் அந்த பாட்டு பண்ண வெண்ணிராடை மூர்த்தின்னு உயிரோடு இருக்காரு சார். வெண்ணிராடை மூர்த்தி இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நாளைக்கே ஒரு 10 படம் கொடுத்தாலும் நடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கிறாரு. ஆனால் வடிவேல் படம் போயிட்டார். எப்போவுமே சொல்கிறேன், யாருக்கு இந்த வடிவேலுக்காக மட்டும் சொல்கிறேன் நான், எந்த நடிகருக்கும் நான் சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் சாமியை வந்து கேலி கிண்டல் பண்ணாதீங்க. நீங்கள் கடந்த காலத்தில் சாமி வந்து குறித்து வன்மமாக ஏதாவது பண்ணுறவங்க கூட நீங்கள் சாமி படம்லாம் சிலர் பார்த்துருப்பீங்க. கடைசியில் அவன் திருந்துற மாதிரி காட்டுவாங்க. நீங்கள் ஒன்றா பாருங்கள், எடுத்து பாருங்கள். எந்த சாமியை நீங்கள் வந்து வஞ்சிக்கிற மாதிரி சில காட்சிகள் இருந்தால் கூட சார், கடைசியாக அந்த வில்லன் வந்து திருந்துற மாதிரி காட்டுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏன்னா அதுதான் பிராயச்சித்த மாதிரி இருக்குன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ரோலில் நடிக்கிறோம், கடைசியாக வந்து நம்ம திருந்துற மாதிரி காட்டுவாங்க. அதை விட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயமாக நான் பார்க்குறேன். இது ரொம்ப சாமியெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஃப்யூச்சர் கிடையாது சார் இவங்க 2 பேருக்குமே. யாருக்கு? விஜய்க்கும் ஃப்யூச்சர் கிடையாது, அவன் வேல்முருகனுக்கும் ஃப்யூச்சர். வேல்முருகன் பிளாட்பாரத்தில் வந்துடுவான் சார், ஓப்பனாக சொல்கிறேன். பிளாட்பாரத்தில் வந்து பாட்டு பாடுவான். நீங்கள் ஒன்றா பாருங்கள், அந்த கையில் இருக்கிற அந்த நகை மோந்திரம் ரிங்கு இதெல்லாம் போயிடும். நான் சொல்கிறேன் பாருங்கள், எதுக்காக நான் சொல்கிறேன், நமக்கு எண்ணம் கிடையாது சார், யாரும் நம்ம ரோட்டுக்கு வரணுன்ற எண்ணம்லாம் நமக்கு சத்தியமாக கிடையாது. நமக்கு வன்மத்துக்காக நான் சொல்லலை. யாருடைய நம்பிக்கை நீங்கள் கேலி கிண்டல் பண்ணாதீங்க. சாமி பாட்டுனா அது சாமி பாட்டு. இன்றைக்கும் வந்து மார்கழி மாதத்தில் எல்லாரும் ஈஸ்வரி குரல் கேட்டோம்னா பக்தி பரவசமாயிடும் தெரியுமா? ஆடி மாதம் செல்லாத்தா பாட்டு தான் தெரியும் இன்றைக்கும். அப்போ அந்த பக்தி பாட்டெல்லாம் சிதைக்காதீங்க. இப்போ இளையராஜா கூட ஏன் சண்டை போடுறாரு சார்? அவருடைய இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பாட்டை வந்து சிதைக்கிறாங்கன்றது தான் அவருக்கு கோபமே. நானே விசாரித்தேன், சார் என்ன சார் அவர்கிட்ட எவ்வளோ கோடி கோடியாக பணம் இருக்கு சார்னா, அவருக்கு முக்கிய காரணம்னு கேட்டால் அவருடைய பாடலை வந்து சிதைக்கிறாங்க, பாடலை வந்து ரீமிக்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல சார், அதனால தான் அவர் வந்து கேஸை போட்டிருக்காரு. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், நான் நியாயப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஒவ்வொருத்தருடைய எண்ணம் இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் சாமி பாடம் வந்து சாமி பாடம், அந்த தொன்மையை மாறக்கூடாது சார், அந்த பழமை மாறக்கூடாது. அதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம கேட்டுருக்கிற பாட்டு. இந்த மருதமலை மாமுனி என்ற பாட்டுலாம் காலங்காலமாக கேட்டுருக்குறோம். அதே மாதிரி அந்த செல்லாத்தான்ற பாட்டெலாம் நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாரீஸ்வரி பாட்டு, மார்கழி மாதம், அதெல்லாம் வந்து இன்றைக்கும் கிராமங்களில் ஒலிக்குது. அதை வந்து வேல்முருகன் போன்ற வந்து தற்குறிகள் தருதலைகள் அதை கொச்சப்படுத்துகிறானுங்க. நல்ல வேலை அவங்களுக்கு சேஃப்டியான ஒரு மேடையில் பாடிட்டான். அவன் வேறு எங்கன்னா பாடி இருந்தான்னு வச்சுங்க, கதையே வேறு மாதிரி ஆகிட்டுருக்கோம். தப்பு இல்லையா அது? பணத்துக்காக என்ன வேணா பண்ணிக்கிறடா நான் கேட்குறேன் வேல்முருகனை. அவன் பணம் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ஒரு காரணம் சொல்கிறப்பாரு, தற்செயலாக வந்துடுச்சு, எதாச்சியாக வந்துடுச்சு, கண்ணாடியை பொண்ணு கருப்பு கண்ணாடி போட்டு ஏமாத்துறது, இதெல்லாம் தப்பு இல்லை. இல்லை சார், எல்லாருமே வந்து வெளி உலகத்தில் இருக்கும்போது நல்லா இருக்காங்க, இவர் கட்சி இவர் கிட்ட போனால் ஏன் தற்கொலையாக மாறிறானே ஒன்றுமே புரியும். எல்லாமே தற்கொலையாக மாறுறாங்க சார். அது வந்து ஜோம்பிஸ் மாதிரி சார், எப்படி பல்லில் கடிப்பட்ட உடனே எப்படி அந்த ஜோம்பியாக மாறிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். அங்கே போய் சேர்ந்த உடனே அடுத்த நிமிஷம் தற்கொலையாக மாறிடுறாங்க. அதுதான் உண்மை. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.